இப்போ வந்து 3வது வருஷம் பார்த்துட்டு இருக்கோம். வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ் ஒரு சப்மிட் பண்ணிருக்கோம். என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அம்மா வந்து மகளின் வயதை போல 5 மடங்கு வயதில் பெரியவர். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாவின் வயது மகளின் வயதை போல 4 மடங்கு எண்ணில் அவர்களின் தற்போதைய வயது என்ன அப்படி கேட்டாங்க. இதை நம்ம வந்து இப்படி வச்சுக்கலாம். வந்து மகள் எப்படி வச்சுக்கலாம், இது வந்து ஒரு மகள் அம்மா அப்படி வச்சுக்கலாம். 2 அப்படி வச்சுக்கலாம். இது வந்து தற்போதைய வயது, இது வந்து 2 ஆண்டுக்கு பிறகுன்னு வச்சுக்கலாம். தற்போதைய வயது நம்ம எக்ஸ்னு வச்சோம்னா இவங்க வயசு வந்து எக்ஸ் பிளஸ் 2. இப்பவே அம்மாவோட வயசு என்னன்னா 5 மடங்கு பெருசு. இப்ப இது என்ன வரும் அப்படின்னா, இந்த பக்கம் வரும்போது 5 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2, அதாவது அப்படித்தானே வரும். அதாவது 5 மடங்கு அப்படியே நிற்கும் இல்லையா. 5x-ஓட 2 சேர்க்கிற மாதிரி இருக்கும். இப்ப கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த கண்டிஷன் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ எழுதிக்கலாம். இப்போ வந்து இப்போ என்ன சொல்றாங்க, வயது வந்து 2 ஆண்டுகள் எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு, இப்போ கண்டிஷன் என்ன பண்ணும், 2 ஆண்டுகளுக்கு அம்மாவின் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு. அப்போ மகளின் வயது என்னன்னா எக்ஸ் பிளஸ் 2, இதோட 4 பங்கு அதிகமா. அப்போ ஈக்குவல் பண்ணோம்னா 5x plus 2 equal to 4x plus 8 அது கிடைக்கும். இப்போ இதை இங்க கொண்டு வரலாம். அப்போ 5x minus 4x equal to 8 minus 2 equal to 6. அப்போ எக்ஸ்ங்கிறது 6 வயசு. இப்போ எத்தனை வயசு குழந்தைக்கு, எத்தனை வயசு, அம்மா வயசு. அப்ப இப்போ வந்து மகள் 6 வயசு. அப்ப அம்மா வந்து 5 மடங்குனா 5 into 6 30 வயசு இப்போதைக்கு அவங்களுக்கு. இதுதான் அந்த கேட்ட கேள்விக்கு நான் நம்புறேன். தேங்க்யூ.